ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாகில் டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான் இது. எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறேன். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய், மாங்காய் ஒரே ஒரு துண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. துவரம்பருப்பை 2 விசில் விட்டு 1 கப் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். புளி தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மசாலா ஒரே ஒரு மசாலா மட்டும்தான், சாம்பார் தூள் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ இதுதான் தேவையான ஐட்டம்ஸ். இப்போ சமைக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரொம்ப குயிக்காக சொல்கிறேன், ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ வானலியில் 1 ஸ்பூன் நெய்யை காய்ச்சி ஊற்றிருக்கேன். சூடான பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க ஐட்டம் இதில் போட்டுடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. என்கிட்ட பெருங்காயம் இல்லை, இந்த இடத்துலையே நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், தக்காளி ரெண்டுமே சேர்த்துக்கணும். ஒரு பகுதி வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு பகுதி தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா மெழியணும், அதனால் நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். காலையில் டைம் ஆச்சு ஆஃபீஸ் போகிறதுக்கு, அதனால் சீக்கிரமாகவே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் 2 மினிட்ஸ் கண்டிப்பாக வதக்குங்க. நல்லா வதக்கி அது நல்லா மெழுங்கி வரும்போது தான் நம்ம அடுத்து காய்கறிகளை போடணும். கத்திரிக்காய் போடுறதோ முருங்கைக்காய் போடுறது எதுவுமே தக்காளி வெங்காயம் நல்லா மழிஞ்சால் தான். ஸோ முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க. மாங்காய் சாம்பார் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துலையே நான் கத்திரிக்காவை போட்டுட்டேன். ஏன்னா கத்திரிக்காய் தான் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முருங்கைக்காவை விட முருங்கைக்காய் பிஞ்சாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால நான் 2வது தான் போடுறேன். ஸோ முருங்கைக்காவும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த இடத்துலையே புளி தண்ணியை நல்லா கரைச்சி இதில் கூடயே சேர்த்துக்கிறேன். ஸோ புளி தண்ணி ஊற்றினது ஒரு நல்ல புகை வரும், நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கொதி வரட்டும்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லித்தரேன். ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பருப்பை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். ஆனால் இதை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கடைசியாக இந்த மாங்காய் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடுறேன். முன்னாடியே உப்பு சேர்க்காதீங்க, கொதிக்கும் போது தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த உப்பு கரண்டியும் நான் குழம்புலையே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல கொதி வரும்போது நம்ம இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.